அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் தங்களுடைய நாட்டில், அதாவது இந்தியாவில் ஒரு சொத்தினை வாங்கவோ விற்கவோ பராமரிக்கவோ இன்னொரு நபரை தன்னுடைய பவர் ஆஃப் அட்டர்னி ஏஜென்ட்டாக நியமிப்பதற்கு உள்ள சட்ட வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அட்ஜுடிகேட்டட் பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்றது இப்போது இந்தியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு ஒரு சொத்தினை இந்தியாவில் வாங்கிய ஒரு நபர் வெளிநாட்டில் வேலை காரணமாகவோ அவர் இந்தியாவில் வாங்கின தன்னுடைய சொத்தினை விற்பதற்கோ இல்லை புதிதாக ஒரு சொத்தினை வாங்குவதற்கோ இல்லை வாங்கிய சொத்தினை முறையாக பராமரித்து வருவதற்கோ ஒரு நபரை தனக்கான ஏஜென்ட்டாக நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வகையான வழிமுறைகளை அவர் பின்பற்றணும். ஃபர்ஸ்ட், பவர் ஆஃப் அட்டார்னி டீட் தயார் செய்தல். இரண்டாவது, எம்பசியில் இருந்து அட்டஸ்டேஷன் பெறுவது. மூன்றாவது, அட்டஸ்டட் டாக்குமெண்ட்டை இந்தியாவிற்கு அனுப்புவது. நான்காவது, அதனை இந்தியாவில் உரிய ரெஜிஸ்ட்ரார் மூலமாக அட்ஜுடிகேட் செய்வது, பதிவு செய்வது. இந்த 4 வழிமுறைகளை பின்பற்றி தான் ஒரு நபரை தன்னுடைய பவர் ஏஜென்ட்டாக, பவர் ஆஃப் அட்டார்னியாக நியமிக்க முடியும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த தயார் செய்தல், அதாவது பவர் ஆஃப் அட்டார்னி டீட் தயார் செய்தல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்த நபரை தன்னுடைய ஏஜென்ட்டாக, தனக்கு ஒரு ஏஜென்ட்டாக நியமிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நபரினுடைய பெயர், முகவரி, அந்த மாதிரியான அடிப்படை தகவல்களை நிரப்பியும், அது மட்டும் இல்லாமல் யாரினுடைய சொத்து நம்ம அட்ஜுடிகேஷன் செய்ய போகிறோமோ அந்த நபரினுடைய டீட்டெயில்ஸையும் போட்டு இதை ஒரு டீடாக ரெடி பண்ணிக்கணும். இது எதில் எடுக்கணும், ஸ்டாம்ப் பேப்பரில் எடுக்கணுமா, பிரிண்டில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் A4 சைஸ் ஷீட்லவே இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் இந்த பவர் ஆஃப் அட்டார்னி. ஸோ அதுக்கு அடுத்து எம்பசியில் ஒரு அப்பாயின்மெண்ட்டு, எம்பசியில் போய் பேசிவிட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். ஸோ அவங்க நமக்கு கொடுக்குற அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு நம்ம நேரில் எம்பசிக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட நம்மளோட ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு 2 சாட்சிகள், 2 விட்னஸையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு அந்த விட்னஸையும் அவங்க வெரிஃபை பண்ணி இது எல்லா ப்ராசஸையும் முடித்து எம்பசியிலேருந்து அட்டஸ்ட் பண்ணி அதை சீல் பண்ணி அந்த கவர் நமக்கு வித்தின் சம் டேஸ்க்குள்ளே அவங்க நம்மளுக்கு கூப்பிட்டு அந்த அட்ஜுடிகேட் பண்ணின, அந்த அட்டஸ்ட் பண்ணின காப்பியை எம்பசியில் சீல் போட்டு நமக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த எம்பசியிலேருந்து வாங்கின அந்த கவரை நம்ம ஓப்பன் பண்ணாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம பவர் ஏஜென்ட் யாரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட அட்ரஸ்க்கு அந்த சீல் வச்ச காப்பியை கொரியர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப் இந்தியாவில் அதை ரிசீவ் பண்ண பவர் ஏஜெண்ட் அந்த அட்டஸ்டட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணாமல் உரிய சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட அதை காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எப்போ போல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த ப்ராசஸ் படி சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அந்த தேவையான ஸ்டாம்ப் டியூட்டிஸை பே பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற டேட் அன்னைக்கு அட்ஜுடிகேஷன் பண்ணிக்கலாம். அதன் பிறகு அந்த நபர் அந்த சொத்தினை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இல்லை பராமரிக்கிறதுக்கோ அந்த பவர் ஆஃப் அட்டார்னியில் என்ன விதமான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோ அந்த கண்டிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, முறையாக அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அந்த பவர் ஏஜென்ட்டுக்கு முழு அதிகாரமும் வந்துவிடும். ஸோ இதுதான் இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் எப்படி ஒரு பவர் ஆஃப் அட்டார்னியை அட்ஜுடிகேட் பண்ணுறது. இது யாருக்காகனா ஒன்லி வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் இந்தியாவில் வாங்கியிருக்கக்கூடிய சொத்துக்கான பவர் ஆஃப் அட்டார்னியை எப்படி அட்ஜுடிகேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த மெத்தடு. ஓகே, இப்போது
இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் 1899 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் செக்ஷன் 18 படி இந்தியாவில் ரிசீவ் பண்ண, அதாவது வெளிநாட்டில் எம்பசியில் இருந்து நமக்கு ஸ்டாம்ப் பண்ணி சீல் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிச்சு இந்தியாவில் ரிசீவ் பண்ண அந்த டேயில் இருந்து வித்தின் 3 months, அதாவது 90 daysக்குள்ளே இந்தியாவில் அதை முறையான உரிய சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பவர் ஆஃப் அட்டார்னியை எம்பசியில் நம்ம சீல் வாங்குகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இதை வந்து அவங்கக்கிட்ட மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கும் நம்ம ஆக்ட் படி ஒரு சிலர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நோட்ரி கிட்ட சைன் வாங்கலாம், இல்லை கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜ் ஆர் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வாங்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம், ஆர் எம்பசியில் வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள். ஆனால் இப்போது அட் ப்ரெசண்ட்டில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் எல்லாருமே மேக்ஸிமம் எம்பசியில் இருந்து சீல்டு காப்பியாக தான் வரணும். ஸோ எம்பசியிலேருந்து வர்றது தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எம்பசியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வர்றது தான் இப்போது வந்து எலிஜிபிளாக இருக்குது. ஸோ அதை தான் வேலிடாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் ஒரு சொத்து வாங்கி வச்சுருக்கேன், இப்போ அந்த சொத்தை விற்கணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னாலேயும் அங்கே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நான் மேலே சொன்ன இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இதில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்டு ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தி ஒரு சொத்தினை வந்து முறையாக என்ன செய்ய வேண்டுமோ அந்த மாதிரி நம்ம செய்து கொள்ளலாம். ஸோ ஓகே, இன்றைக்கு நான் இந்த பவர் ஆஃப் அட்டார்னியோட அட்ஜுடிகேஷன் பற்றி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.